அந்த தர்மம் நமக்கு ஒரு எண்மையான வாழ்க்கையை நிச்சயத்தை ஒரு நல்ல சந்தோஷத்தை அமைச்சு கொடுக்கும். நாங்கள் இந்த பாகுபலி சுவாமி எப்போலேருந்து ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்தே இவங்க ஒரு 5-6 பேர் வருவாங்க. எல்லாம் இவங்க வயசானவங்க தான் இருக்கும். வயசானவங்க பட்ட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? இவங்க எல்லாம் வந்து 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 சுமார் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 இல்லை 2 இல்லை 4 வருஷத்துக்கு முன்னிட்டு இந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டம். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி இங்கே போகலாம் அங்கே போகலாம், எப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். அடுத்து அவங்க இன்னைக்கு தான் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்குது. சில பேருக்கு தான் அந்த கனவு வரும். அந்த சில பேருனுடைய கனவு தான் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆனால் அந்த சில பேர் கண்ட கனவு, கற்பனை, சிந்தனை அது ஒரு முடிவுக்கு வரும்போது தான் அதனுடைய டேஸ்ட், அதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது சில பேர் சொல்கிறவங்க இருப்பாங்க, இவங்க இன்னும் பெருசாக பண்ண போகிறாங்க, இன்னத்தை பண்ணிட்டு போகிறாங்க, என்ன இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எவ்வளோ பேர். இப்போ இன்றைக்கி அவங்களுக்கும் சந்தோஷம் ஆகியிருக்கலாம், புரியுதுங்களா? அது எந்த சந்தோஷம் அவங்களுக்கு தான் தெரியும். என்னென்னா தர்மத காரியம் செய்யணுன்னா அது எல்லாராலையும் முடியாது. காசு இருந்துட்டால் மட்டும் முடியாது. அதிகம் யோகங்கள் புண்ணியம் தேவை. அதே தவிர பகவான் பாகுபலி சுவாமி ஒரு இவ்வளோ ஹைட்டில் உருவாகி இருக்குதுன்னா அது இந்த கலியுகத்தில் இந்த இடத்துல பாகுபலி உருவாகணுன்றது ஒரு விதி, அது எழுதியாச்சு. இன்னைக்கு அது நடைபெற்று உள்ளது. யாரையும் நினைச்சாலும் கூட யாரும் எதுவும் தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அது நடக்க வேண்டியது நடந்தே தீரும். எப்பயுமே தர்ம காரியத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது முக்கியமானது. ஏன்னா இது இல்லற வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கை பிரச்சனை கிடையாது, இது தர்மத விஷயம். அதனால் யார் ஒன்றா தர்மத காரியம் பண்ணுறாங்கன்னா முடிந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு சப்போர்ட் அவசியம் பண்ணி ஆகணும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 4 நாளாக பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. இன்றைக்கி இங்கே பாடல்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதிலே நம்ம திருஜி துரை ராஜேஷ் அவர்கள் ஆசிரியராக இருந்து இந்த பாடல்களை இப்போ கொஞ்ச நாளாக தான் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் வரும் சார். அவர் திருமலையிலேருந்து வந்து பண்ணியிருக்கிறார். இந்த பாடல்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது அவர் முகத்தை பார்த்தாலுமே தெரியும். அவர் பாரு முகத்தை எவ்வளோ புன்வகையாக இருக்கிறார் பாருங்க. எப்பயுமே சிரிச்சின்னு தான் இருப்பார் எப்பயுமே, புரியுதுங்களா? சில ஒரு உரையாடல் ஆடி இருக்கிறார், என் கூட பேசியிருக்கிறேன். அந்த பேச்சு தன்மையிலே நாங்கள் புரிஞ்சுன்னு இருக்கிறோம். அவர் இந்த பாடலை எந்த அளவுக்கு எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு. அது இல்லாத அந்த பகவான் மேலே, அதுவும் பாகுபலி மேலெல்லாம் விசேஷமாகி அவர் எந்த அளவுக்கு பற்றும் ஒரு பண்பும் வச்சிருக்கிறாருன்றது அவருடைய பேச்சு உரையாடலிலே அதை நிச்சயமாகி தெரியும், புரியுதுங்களா? ஒரு மனிதனுடைய குணங்கள், அவனுடைய நடைமுறை, அவனுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்பாடலே அது நல்லா தெரியும், புரியுதுங்களா? அது தெரிஞ்சிடும். நாங்களாம் ஃபேஸ் ரீடிங் பண்ணுவோம், புரியுதுங்களா? அதிலேருந்து தெரிஞ்சுவிடும். அதுதான் நாங்கள் ராஜேஷனுடைய ஃபேஸ் ரீடிங்கில் தெரிஞ்சிட்டோம். நிஜமாகி பாடல் ரொம்ப பகவானுக்கே பிடிச்சிருக்கும். எதுங்க மனுஷனுக்கு கொடுங்க, நிஜமாகி பகவானுக்கே அது அந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் பழைய பாடல் ராகத்திலையும் அந்த பழைய பண்பாடுலேயும் அந்த கலாச்சார விருப்பத்தில் தான் அதை எழுதுகிறார். அதனால் இன்னும் முன்னாடி கூட நீங்கள் பல பாடல்களை இதே போல், ஏன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சகல்யாணத்தில். நாங்கள் தமிழ் அவ்வளோ படித்தது இல்லை. நாங்கள் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சுட்டு திருப்பி இந்த கன்னடம் ஹிந்தியில் போயிட்டோம். இருந்தாலும் இங்கே வந்தோடனே இந்த பூஜைகள் புரஸ்காரங்கள் இந்த பஞ்சகல்யாணம்லாம் தமிழில் புரியணுன்றதுக்கு தான் நாங்கள் தமிழில் எழுதி அதை பாடி உங்களுக்கு காமிச்சிருக்கோம், புரியுதுங்களா? அதே தவிர சில விஷயங்கள் அந்த தூய்மை தமிழில் மக்களுக்கு கொடுக்கும்பொழுது தான் அந்த உண்மைகள், அந்த உணர்வுகள் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா எல்லாருக்குமே புரிய வராதுன்னு சொல்லி நம்ம
துரை ராஜேஷ் அவருடைய இந்த பாடல் நிச்சயத்தவாகி எல்லாருடைய மனசை தொடும், எல்லாரும் உணர்வை உண்மையாக ஒரு உணர்ச்சி வசப்படுத்தும் என்று சொல்லி அவர் மேலும் மேலும் இந்த இதே தர சில பாடல்களை பண்ணி எல்லாருடைய கர்மங்களை எல்லாருடைய துன்பங்களை இந்த பாடல் நீக்கி எல்லோருக்கும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கட்டும் சொல்லி நம்ம ராஜேஷுக்கு புனா வாழ்த்தி அவர் கூட யார் யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்களோ அவர் இங்கே உட்காந்து யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் கூட நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறோம். அவர் இன்றைக்கி சொல்லலாம் இவ்வளோ பெரிய மஸ்தாபிஷேகம் ஆயிடுத்து சுவாமிஜி எல்லாம் வந்தால் இருந்தாலும் கூட இந்த டைமில் சொல்கிறது என்னென்னா சில ஒரு நபர்கள் வயசானவங்கெல்லாம் இந்த 4 வருஷமோ 3 வருஷமோ எல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ நிச்சயம் அந்த பாகுபலியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. நிச்சயத்தை ஒரு நாள் நீங்களும் பகவான் பாகுபலி ஆகி நீங்களும் அனந்த சுகத்தை பெறுவீர்கள் என்று உங்களுக்கு ஆசீர்வதித்து யார் யாரெல்லாம் துணையாகி இருந்தார்களோ எல்லோரும் கூட பகவான் ஆகுன்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். எவ்வளோ பாகுபலி பகவானுக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவை முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட நமது மண்ணின் மைந்தர் ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு மடாதிபதிகள் அந்த படத்தை பாகுபலி சுவாமியினுடைய படத்தை நினைவு பரிசாக வழங்கி பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.